வணக்கம். இது உங்கள் தமிழ் ஃபினான்ஸ். இந்த வீடியோ சேனலை நீங்கள் முறை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட மிடில் கிளாஸாக இருந்தாலும், அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும், லோயர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் கடன். இந்த கடன்றது எப்படி தவிர்க்கலாம் அல்லது கடன்லேருந்து எப்படி வெளியே வரலாம், அந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்கு எப்படி திட்டமிடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடன்றது நமக்கு இன்றியமையாத ஒரு தேவை இருந்தாலும் கடன்னால் நம்ம சைக்காலஜிக்கலாக நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்க முடியாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நமக்கு எடுக்கிறதும், அதே மாதிரி பேங்க் சைடில் நம்ம கொடுக்க முடியல, அதை கிரெடிட் கார்டில் கொடுக்க முடியல அப்படின்னா சிபில் வரையும் அஃபெக்ட் ஆகி இன்னும் ஃப்யூச்சரில் கடன் வாங்க முடியாமல் போகிறதும் நம்ம கடன் வாங்குறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸு. ஸோ கடன்றது எப்படி முழுசும் அடைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு மொதல் ஸ்டெப்பு, நீங்கள் யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கேன், எதுக்கெலாம் கடன் வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் எழுதுறது தான். நம்ம நினச்சிருப்போம் இந்த கடன் கொடுக்கணும், அப்புறம் இவங்களுக்கு அடுத்த நாள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்புறம் 3ஆவது நாள் இந்த கடனை கொடுக்குறத மறந்துருப்போம். ஸோ ஒரு கடனை யார்கிட்டலாம் வாங்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் எழுதுறது, ஒரு பேப்பரில் முழுசாக எழுதுறது. பேப்பரில் எழுதுனாலும் இல்லை சிஸ்டத்தில் நீங்கள் எக்ஸல் சீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி. பட் ஆனால் ஒரு கடனை ஃபுல்லாக யார்கிட்ட வாங்கினேன், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கினேன், எவ்வளோ நாளுக்கு வாங்கணும், இல்லை எவ்வளோ நாளில் திருப்பி தர்றேன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக எழுதுறது தான் முதல் ஸ்டெப்பு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அல்லது கடன் அடைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க முதல் ஸ்டெப்பு அந்த கடன் யார்கிட்டலாம் வாங்கியிருக்கீங்கன்னு எழுதுறது தான். அதை விட முக்கியமான ஸ்டெப் இதுக்கப்புறமும் கடன் வாங்காமல் இருக்கிறது தான். நீங்கள் இதுக்கப்புறமும் கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அல்லது இந்த கடன்ற பொதுக்குழிக்குள்ளே நீங்கள் திரும்ப திரும்ப போய்கிட்டே தான் இருப்பீங்க. கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நீங்கள் வரவே முடியாது. அதனால் முதல் ஸ்டெப் நீங்கள் இனிமேலும் கடன் வாங்க மாட்டேன்றதை உறுதிமொழி எடுங்க. அதுக்கப்புறம் கடன் வாங்குறத நீங்கள் எப்படி அடைக்கலாம் அப்படின்றது, நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, மாதம் இருக்கலாம், மற்றதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறதா இருக்கலாம், அதை இப்போதைக்கு குறைங்க. அந்த குறைச்சதன் மூலம் ஒரு வித்தியாசமான ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை திருப்பியும் கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தேவை அப்படின்றத தவிர மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் குறைக்கிறது மூலம் நீங்கள் கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைக்கலாம். இப்போ கடனை அடைக்கிறதுக்கு உண்டான மெத்தட்ஸை பார்ப்போம். இதில் 1, 2ன்றது ஜென்ரலாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸு. 3rd and 4thன்றது என்னோடய பர்சனல் மெத்தடு. ஃபஸ்ட்டு 2ன்றது டெட் ஸ்னோஃபால் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது எது சின்ன கடனோ அதை முதல்ல அடைக்கிறது. இதனால் என்ன பயன்னா, நீங்கள் கடனை அடைச்சிட்டிங்க, அட்லீஸ்ட் ஒரு கடனை அடைச்சிட்டிங்கன்ற ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சின்ன கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு பெருந்தொகை தேவைப்படாது, சின்ன தொகை தான் தேவைப்படும். அந்த சின்ன தொகையை கொண்டு உங்களால் கடன் அடைக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை விட கொஞ்சம் பெரிய கடனை அடைப்பீங்க. ஸோ இதன் மூலம் ஒவ்வொரு கடனை அடைக்கிறதன் மூலம் ஓவரால் உங்களால் கடனை அடைச்சிட முடியும். கடனை அடைச்சிட முடியுன்றனாலையும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இந்த கடன் அடைஞ்சிச்சு, இந்த கடனை அடைஞ்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். 2வதுன்றது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபஸ்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட எந்த கடன் அதிக வட்டி உங்களுக்கு தருதோ அந்த கடனை அடைக்கிறது. அப்படின்னா நீங்கள் அதை அடைக்கிறதன் மூலம் உங்களுக்கு பெருந்தொகையை சேமிக்கிறதுக்கு உதவும். ஏன்னா நீங்கள் எது அதிகமாக இருக்கிறதோ அதை நீங்கள் கட்டுவதன் மூலம் நீங்கள் ஓரளவுக்கு அந்த வட்டியை சேமிக்கிறீங்க. அதனால் மற்ற கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 3வது 4வது அப்படின்றது, 3வது யாரோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது பேங்க்ஸோ ஃபஸ்ட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, இல்லை இந்த கடனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கொடுங்க. ஏன்னா பேங்க் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டுன்றலாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. பட் பர்சனல் லோனு, வேறு ஏதாவது லோன்ஸ் இருந்ததுன்னா பேங்க்ஸ் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதே சேம் டைம் அவங்க இன்விசிபிள்னால் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. பட் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் வருவாங்க. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்ற போது அவங்க ஃபோன் பண்ணும்போதோ அட்டன் பண்ணுற போதோ உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெடுக்காததுனால நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அல்லது நேர் ஆப்போசிட்டாக பேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்காங்க, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வர காசு அவங்க கேட்க மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா பேங்க்ஸை ஃபஸ்ட் அடைங்க. யாரும் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு பேங்க்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கொடுங்க. அண்ட் தென் 4ன்றது என்ன ரேஷியோவில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த ரேஷியோலையும் அடைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னா யார் இப்போ எல்லாத்துக்கும் கடன் அடைக்கணும். ஆனால் யாருக்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு அதிகமாகவும், யாருக்கு கம்மியாக வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு கம்மியாகவும் அடைக்கலாம். என்ன ரேஷியோ, இப்போ யாரோட ரேஷியோ ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் எச்சா அமௌண்ட்டும். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சரிசமமாக கொடுக்குறதன் மூலம் நீங்கள் எல்லாத்தையும் சரி கட்டலாம். இப்போ ஒருத்தர் கொடுக்கல அப்படின்ற போது தான் இஷ்யூ வருது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற மூலம் நீங்கள் பேசலாம், இந்த மாதம் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், அடுத்த மாதம் இவ்வளோ கொடுத்துட்றேன் அப்படின்றது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பேலன்ஸ், இந்த கிரெடிட் கார்டுக்கு மினிமம் பேலன்ஸ் கட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்பதன் மூலம் எல்லோரும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் கடன் அடைக்கலாம். இதுதான் இருக்கிறதுலே
இந்த 4 மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தடு நம்ம கடன் அடைக்கிறதுக்கு. சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கடன் அடைக்கலாம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு மூலம் உங்களால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான காசை நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் க்ரியேட் டெட் பேமெண்ட் காலண்டர், அதாவது யார் யாருக்கு எப்பப்போ கொடுக்கணுன்ற காலண்டரை க்ரியேட் பண்ணுங்கள். அதன் காலண்டரை க்ரியேட் பண்ணுறது மூலம் ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி உருவாயிரும். நீங்கள் அந்த காலண்டர் அடிப்படையில் எல்லா கடனையும் அடைப்பீங்க, எந்த கடனையும் தாழ்த்த மாட்டீங்க. அப்புறம் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதை விற்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு கடன் அடைக்கிறது தான் மெயின் பிரச்சனை. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த தேவையில்லாத விஷயத்துலேருந்து விற்றுட்டு கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ப்ரைமரி ஜாப்பாக இருக்கிற என்னோடய 9 to 5 ஒர்க் மூலமாக என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் செகண்டரி ஜாப் அல்லது செகண்டரி இன்கம் கூட தேடலாம். அது பார்ட் டைமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறதுக்கு அதே ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னால் பார்ட் டைம் யூஸ் பண்ண முடியும்னாலும் யூஸ் பண்ணலாம். அல்லது இன்னொரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லில் வர மூலம் பார்ட் டைம் மூலமாக வர இன்கம்மை என்னால் கடன் கட்ட முடியும்னா அதையும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், எல்லாமே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கடன் அப்படின்னா நீங்கள் ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மொத்தமாக ஒரு கடன் கூட வாங்க. ஏன்னா கடன் ஏற்கனவே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரே லோன், அது லோ இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டுனா அந்த பிளானை உருவாக்கி அந்த ஒரே லோனை அடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஹேபிட்ஸ், இப்போ நான் ஹைலி காஸ்ட்லியான இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவேன், நான் வந்து ஒரு ஹை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நம்ம கடன் அடைக்கிறதுக்கு மூலம் அந்த எக்ஸ்பென்சிவோட ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அதனை குறைக்கிறதுக்கு மூலம் எவ்வளோ சீக்கிரம் கடன் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைக்கலாம். தியரிட்டிக்கலாக எல்லாம் பார்த்தாச்சு, மெத்தட்ஸும் பார்த்தாச்சு. இந்த மெத்தட்ஸில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்கள் சுச்சுவேஷனுக்கு எது ஆப்டாக இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நோக்கம் இந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறது தான் தவிர இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தான் உங்களோட சுச்சுவேஷன் கிளியராக தெரியும். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வருவோம். இப்போ இந்த வீடியோவில் அதை பார்க்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு எக்ஸலையும் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த எக்ஸலை நீங்களே டவுன்லோட் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கடன் அடைக்கலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணலாம். கடன் இல்லா வாழ்க்கைக்கு உண்டான பிளான், அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அது ரன் ஆகுதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் விசுவலைஸாக பார்க்க முடியும். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு கடன் இல்லா வாழ்க்கைக்கு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளானை பற்றியும் அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பர்சனலைஸ்டு ஒரு நான் எனக்கு ஒரு கோல் இருந்துச்சு, அந்த கோலை நான் எப்படி அட்டைன் பண்ணுறேன், அந்த கடனில்லா வாழ்க்கையை எப்படி அட்டைன் பண்ணுறேன்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.